50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். பாலாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ரோபோ சங்கர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு இன்னைக்கு வர்றதுக்கு முன்னால் டிவிக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நாளுங்களாம் எனக்கு பழக்கம் மாதிரி நானும் வரலாம் ரொம்ப நாங்கள் போகாத இடங்கள் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சாரம் கட்டி பிடிச்சி புத்தகம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இல்லை கூட புரியுற அளவுக்கு அந்த அளவுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்து தாங்கிக்கவே முடியல. இன்னமும் வந்து அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு, கலை உலகத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவரும் சிங்கப்பூர் சலனில் ஒன்றா நடித்தார். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். 2 பேரும் தலைவர் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசுனாங்கன்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒரு ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சைடில் எல்லாம் விசில் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக, ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தார். நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர். இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ, இல்லை அப்போ எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ, எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும், இந்திரா அவங்க பொண்ணும், அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன வந்து ரோபோ மாதிரி நடித்தது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். எதிரியே இல்லாத ஒரு உலகத்தில் ரோபோ சங்கர் தான் எல்லாரையும் வரவழைக்கும் நல்ல முறையில் பழகக்கூடிய மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர் அந்த சின்ன வயசில் உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில், கலை நிகழ்ச்சிகளில் 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர் தம் இல்லங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர். இதைகளை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் பாப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அறிவை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து முதல்ல வந்து ரோபோ சங்கர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்போ தான் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அவர் பார்த்து நல்லா பண்ணுறடா தம்பி, வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். எனக்கு முதல்ல ஒரு நான் எதுவுமே அவார்டில் முதல்ல ஒரு அவார்டு சொல்லி ரோபோ சங்கர் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் இல்லை சொல்லி இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சிம்மத்தில். அப்போ கூட சொன்னார், நம்பரு என்னடா வீட்டில் போய் நல்லா உடம்பு ஏற்றிட்டு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து இன்னொன்று கஷ்டமாக இருக்கு. மதுரை காலேஜ் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்து சொல்லணும். ஆனால் காலேஜ் அவருக்கு நான் இறங்கி செய்து சொல்கிற மாதிரி
பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் வரலாற்று வச்சார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு ஒரு மாதிரி பிரமாணத்தை தான் அதில் எல்லாரும் ரொம்ப முக்கியமாக 46 வயசு தான் தொடங்குற நேரத்தில் கலை வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸ்டேஜில் அற்புதமான மிமிக்ரியில் அவ்வளோ வெர்ஷன் என்னென்ன மாதிரி நிறையா எம்ஜிஆர் பாடி லாங்குவேஜில் சிவாஜி இந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள், நிறையா வெளிநாடு, நிறையா திரைப்படங்கள் ஜோனல்லே அவர் மதுரை என்னோட ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியா போகும். என்ன சொன்னாலும் சரி, பாடுங்கன்னா பாடுங்க, ஆடுங்கன்னா பாடி லாங்குவேஜ் ரோபோ பேர் அவருக்கு தான் போதும். ரோபோ எப்படி சொன்னவெல்லாம் செய்யும். அதே மாதிரி என்ன சொன்னாலும் திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்துக்கணும். பாருங்க, நாளைக்கு காலையில் ஒரே பொண்ணு ஒரே அது கூட எல்லாம் வந்து குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம். தனித்திறமைய தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவர். பல குரலில் பேசுகிறார்கள், நடனமாடுகிற திறன், அடிக்கிறார்கள், எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்டு கொண்ட மனிதன், இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். சக நண்பர்கள் துவண்டிருந்தாலோ, துயரிட்டு இருந்தாலோ, கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதர். ஒரு நல்ல மனிதர் ரோபோ சங்கர் அண்ணன். எளிமையான மனிதர், நட்புடன் பழகக்கூடியவர். என்னெல்லாம் அவ்வளோ நல்லா அப்ரோச் பண்ணுவார். ஒரு சாதாரண நடிகரும் சரி, பெரிய நடிகரும் சரி, ஒரே மாதிரி தான் பார்ப்பாரு. நல்ல ஒரு மனிதர். அவர் இழந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்லேயும் சரி, எங்கே போனால் நல்லா அன்பாக பேசுவாங்க, ரொம்ப எளிமையாக பேசுவாங்க. அவர் பார்க்கறது தான் ஆள் ஆஜாபான ஒரு பழகுனா குழந்த மாதிரி இருப்பார். ஒரு நல்ல மனிதர். என்ன பண்ண முட்டு போயிட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசியிருக்கார், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அதெல்லாம் சொல்வேன். ஒரு நல்ல மனிதர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மனசு, இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வேண்டாம். ரோபோவோட ஃபஸ்ட்டு படம் தீபாவளி. அந்த படத்தில் நானும் ரோபோவும் ஜேஎம் ரவி சாரோட ஃப்ரெண்டாக நடித்தான். அப்போது லஞ்ச் பீரியடில் ரோபோ வந்து நடிச்சு காட்டுவார் கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெற்றுச்சு, ஜாதி ஜாதின்ற உன்னை பெற்றது உங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சி கையோடு அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியே அவர் மிமிக்ரி பண்ணுவார். அதை சுற்றி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், இந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சிரித்தோம். அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்லை 4 வயசு தான் இருக்கும். அப்பா பண்ணுறதை பார்த்து, அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணோம். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்போ அந்த இந்திரஜாவுக்கு பேச்சு கூட வராது, அவ்வளோ சின்ன குழந்தை. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு நாடக கலைஞராக இருந்து, நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி சேர்த்தும் விதமாக தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னார், குழு நீங்கள் வந்து இப்போ
லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல, வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரலில் ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சார். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரித்து கை தட்டினார். எல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகல. அவருக்கா இந்த நிலைமை? அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனலில் கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. அந்த சேனலில் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், ரோபோ சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு. வராரே அப்படின்வாங்க. அப்போ நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணால் கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தார். அது அப்புறம் அவர் மஞ்சா காமாலா அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. ரோபோ சங்கர் ஒரு நடிகர், ஆனால் எனக்கு உடன்பிறவா சகோதரர். ஒரு 15 ஆண்டுகால நட்பு. அண்ணன்னு ஆரம்பித்தவர் கடைசி காலகட்டம் வரைக்கும் அண்ணங்கிற வசதிக்கு மீறி சொன்னதே இல்லை. நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை. அந்த பாசமானத்தில் அண்ணன்னு ஒரு நடிகன் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாளர், மிக சிறந்த எண்மையாளர். அதுதான் அவருக்கு பெரிய பிளஸ். இன்னைக்கு நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாங்க, நீங்களும் அவர் சரி எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காமெடி தான் பெரிய ஹிட் ஆகிடுது, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. எங்கள் கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பாக ரோபோ சங்கர் மாதிரி கலைஞனுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் காவியம் படைக்க முடியுமோ அதேமாரி காமெடியில் காவியம் படைச்ச ஒரு காமெடி, பெரிய காமெடி தமிழ்நாடுக்குள்ளே இல்லை, 100 வருஷத்துக்கு நிற்கும். அப்படி ஒரு காமெடியில் நானும் அவர் நடத்திடுவாங்க. அதுதான் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோடி போயிருக்காங்க. இந்த காமெடியை 6 வயசு குழந்தைங்கலேருந்து 100 வயசு தாத்தாக்கள் வரைக்கும் மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியாக இருக்குது. மீன்ஸில் வெளியே பண்ணுற காமெடியாக இருக்குது. ட்ரெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட படம் 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்போ ரோபோ சங்கர் சார் இறக்கலை. அவர் காமெடி உள்ளவரை, தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நிகழ்ச்சிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் அந்த காமெடியை ஏன் சொல்கிறேன்னா, இந்த காமெடியை ரசிக்காதவங்க இந்தியா ஃபுல்லாக கிடையாது. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, மாநிலம் மட்டும், இந்தியா ஃபுல்லாக கிடையாது. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்ட காமெடி இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய பிரபலம். இவ்வளோ நாள் ரோபோ சங்கர் சார் உயிரோடு இருக்காருன்னு அந்த காமெடியை ரசித்தவங்க இனிமேல் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த காமெடி எப்படி ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வேலை. ஒரு கலைஞனால் கலங்கடிக்கவும் முடியும், சிரிக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு நபர் ரோபோ சங்கர். நடிகர்களை மீறி எல்லா மாதிரி ரோல் மாடல் மாதிரி பார்த்த மனுஷன். எல்லா ஃபங்க்ஷனும் எந்த ஸ்டேஜில் கூட எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுத்தி சொல்லப்படி சொல்லியிருக்கு. எங்கே பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பா எல்லாருக்கும் அவ்வளோ நம்மோட இருப்பார். அண்ணாவோட மறைவு உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. உடம்ப நடுவில் நல்லா உடம்பு சூப்பராக மாதிரி ஆனால் நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ணா உடம்ப கொஞ்சம் கவனிக்காமல் இருக்காரு. நாட் ஒன்லி மூவிஸ், அண்ணா நார்மலாக ஒரு மேடை கலைஞராக, அதுக்கப்புறம் டிவியில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் படங்களில் இருக்கட்டும், எல்லாத்தையுமே தமிழ் விஷயத்தை அவ்வளோ ஒரு 100% அது அவர் பெருசாக நல்லா ரொம்பலாம் பெருசாக சம்பளமாக பண்ணலாம் கூட 20 சேர்ந்து அவ்வளோ அன்பாக நேசித்து அந்த கலைக்காக தான் அர்ப்பணித்தது. ரோபோனா கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்பு. ஆர்த்திக்கு கலைக்கும் மிகப்பெரிய இழப்பு. ரோபோனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நடிகருக்கு வரப்போகிறாங்க. கண்டிப்பாக அது லவ் யூ பண்ணலாம். ரோபோ சங்கர் திரைத்துறை மேடை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில் இல்லை சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் அண்ணன் ரோபோ சங்கர் இத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவங்க இருந்தது.
அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சும்மா ஈஸியாக ஒரு நாளோ ஒரு வருஷத்துலேயே வந்தது கிடையாது. பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரோபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருமே தனியாக வேலை பண்ணிக்கிறார். அவருடைய மறைவு குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் ஆத்மா துறையும் நடன கலைஞருக்கு எல்லாருமே இந்த ரொம்ப யாருமே வர மாட்டாங்க. ஈகோ இல்லாமல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. சீரியஸாகவே இதோட சினிமாவுக்கு ரொம்ப எழுப்பு தான் விஷயமாகவே. ஸோ அப்படி ஆத்மா சாப்பிட்டு கஷ்டப்படுறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய மாணவர்கள் மக்களை மட்டும் விற்கிறமான இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் கூட நினச்சி கூட பார்த்து தங்கமான மனுஷன் 0% அடிக்டிவ் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கா ஒரு செல்வம் ஃபேம் இருக்கா அவ்வளோ எதுவுமே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிறாங்க. இவரோட இந்த இறப்பு கனமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. வடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே ரோபோ சங்கர் அண்ணன் இல்லை